ஓம் நமோ வெங்கடேசாய. சென்னை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் திருவிக நகர் இந்த இடத்துல ஸ்ரீ சிவா விஷ்ணு கோவில் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு நல்ல வேப்ப மரம் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க. இந்த வேப்ப மரம் சிவன் கோவிலுக்காகவும் அரச மரமும் இருக்குது. அஸ்வத நாராயண கல்யாண உற்சவம் வர 9ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறதா தீர்மானம் பண்ணி போட்டிருக்காங்க. நேரடியாக எல்லாரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி இங்கே பெருமாள் கோவில், தனியாக ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார் தனித்தனி சன்னதிகளில் நல்ல அமைதியான முறையில் தரிசனம் பண்ணலாம். எல்லோரும் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்கிற குருக்கள் நல்ல அனுபவத்தோட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக உபாசகராக இருந்து ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, மழை இல்லாமல். அப்போது என்னடா காரணம்னு பார்த்தா, அசுரர்களும் ராட்சசர்களும் அனைவருக்கும் துன்பத்தை உண்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ரிஷிகள் மகான்கள்லாம் பார்த்தாங்க, இவங்க ஆர்ப்பாட்டங்கள் துஷ்டத்தனங்கள் அதிகமாக போச்சு, இவங்களுக்கு சாபத்தை கொடுக்கணும், மழையே பெய்யக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துட்டாங்க. ஆகையினால மழை இன்மையாக போச்சு. மழை இல்லாததுனால மக்கள் திண்டாடினாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள்லாம் போய் பார்த்து இது பண்ணாங்க. என்ன அப்படின்னு என்னடா ரிஷிகள் தான் சாபான் கொடுத்துருக்காங்க போய் கேட்டாங்க. வேதமோதிய வேதியிற்கு ஒரு மழை, கற்படை மாதருக்கு ஒரு மழை, நீதி அரசாலும் அரசனுக்கு ஒரு மழை, 3 மழை உண்டு. இந்த மழையை நிறுத்தத்துக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்னா, அவனுங்க பண்ண இம்சையினால் நாங்கள் பண்ணிட்டோம், நாங்கள் பண்ண தப்பு தான், ஆனால் சாபம் கொடுத்துட்டா திருப்பி வாங்குற சக்தி எனக்கு கிடையாது. ஆகையினால் பகவானை தான் பிரார்த்தனை பண்ணோம்னாங்க. அரச மரத்தின் மூலமாக இருக்கிறது மூலத்துவம் பிரம்மா மூலமாக இருந்தார். மகாவிஷ்ணு மத்திய பாகமாக வந்தார், ஈஸ்வரன் அர்க்கிய பாகமாக வந்தார். அதே போல் ஈஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அரச மரமாக ஆனாங்க. வேப்ப மரமாக லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி இவங்க 3 பேர் ஆனாங்க. அதனால தான் யாராவது அம்மா போட்டால் கூட வேப்பந்தழையை போட்டு அது மேலே குழந்தைய படுக்க வைக்கிறது. அப்போ எல்லோரும் பிரார்த்தனை பண்ணாங்க. பகவான் போல் விஷமாக நான் காட்சி கொடுத்து உங்களுக்கு இது பண்ணுறாங்க. விஷமாக முடிவெடுத்தாங்க. அப்போது எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. பாலனிஷ்டா தோஷம் வழங்கணும், பில்லி சூன்யம் சேவல் இந்த பாபம்லாம் போகணும். 2வது பிசிர் தோஷம் நீங்கணும், பிசிர்கள் கர்மா செய்யலைன்னா இந்த தோஷங்கள் நீங்கணும். எங்கள் தீர்க்க சுங்கலியாக இருக்கணும், கல்யாண தாமதங்கள் நீங்கணும், வீட்டில் சுபகாரியங்கள்லாம் சீக்கிரமாக நடக்கணும், கட்டுமான பணிகள் தடைப்பட்டிருந்தால் நீங்கணும், வீட்டில் உத்தியோகத்தைகள் நடமாட்டம் வந்து அதெல்லாம் போகணும். இப்படிலாம் எல்லா நலன்களையும் வியாபாரம் அபிவிருத்தியாகணும், கல்வி செல்வங்கள் நிறைய கிடைக்கணும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ விஜயானம் அயக்ரீவம் உபாஸ்மகேன்னா, அந்த ஞானானந்தமான இருக்கக்கூடிய சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிசியே சித்திர்பவமே சுதா, அந்த கல்வி செல்வம் சிறப்பானது. அந்த செல்வம் எங்கள் சந்தான சந்ததியர்கள்லாம் கிடைக்கணும். அதெல்லாம் இந்த அரச மரத்தை நமஸ்காரம் பண்ணோம்னா, கல்யாணம் பண்ணி வச்ச அரச மரத்தை கல்யாணம் நமஸ்காரம் பண்ணால் அந்த பலனெல்லாம் கிடைக்கும். 12 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு பாலனிஷ்டா தோஷம் உண்டு, அது நிவர்த்தி ஆகணும். பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகணும். வீட்டில் அசம்பந்தம் போல் இருப்பாங்க, அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகணும். சீக்கிரமாக கல்யாணங்கள் ஆகணும், சுமங்கலிகளாக இருக்கணும், தம்பதிகளாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த வரமெல்லாம் பண்ணணும்னா அஸ்வத்த நாராயணன் நமஸ்காரம் பண்ணால், ஏன்னா அந்த அஸ்வத்த கல்யாணம் அன்னைக்கு 33 தேவர்களும் 41,000 மகரிஷிகளும் அங்கே ஆவாகனம் ஆகிறாங்களாம். ஆகையினால அன்றைக்கி இந்த விவகாரத்தை பண்ணும்போது பார்க்கும்போது ஜனங்களுக்கு எல்லா நலங்களும் உண்டாகும்னு சொல்லிவிட்டு இதை சுற்றி வந்தாங்க. இன்னும் நிறைய இருக்குது இது சொல்கிறதுக்கு, இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிவிட்டேன் நான். ஜனங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லோரும் இந்த 7லேருந்து 9 மணிக்குள்ள சிவாவிஷ்ணு டெம்பிளில் நடக்குது அஸ்வநாராயண கல்யாணம். அதில் கலந்துட்டு எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு 10,000 ஆண்டு சௌகரியமாக அஷ்டலட்சுமி கடாட்சமாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுகிறோம். நம்ம பாதாதேவா எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சிவாதுரித்து சிற்றம்பலம்.